வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. இந்த இணைய வழி வகுப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் பணிவான காலை வணக்கங்கள். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு பாடல்ல இந்த வரிகள் வரும். மிகவும் ஒரு அழகான அற்புதமான வரிகள், மிகவும் ஆழமான மெய்யியல் கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு தலைப்பு. முதலில் மனிதன் என்பவன் யார், தெய்வம் என்றால் என்ன அப்படின்னு சிந்திச்சுட்டு மனிதன் என்பவன் எப்படி தெய்வமாகலாம் அப்படின்ட்டு நம்ம சிந்திக்கலாம். தற்காலத்தில் மனிதன் மனிதனாக வாழ்றானா அப்படின்னு கேட்டா ஒரு 99% இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முதல்ல மனிதன்னா என்னன்னே தெரியல. அப்படி மனித உருவத்துல இருக்கிறவங்களும் மனித தன்மையில இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம பார்க்க முடியுது. சாமிஜி சொல்லுவாங்க, மனிதன் என்பவன் மனதை இதமாக வைத்துக் கொள்பவர்கள் தான் மனிதர்கள். அப்படி பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்னால் பார்த்தா பல்வேறு மனநோய்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கோம். நேத்து கூட பாத்தீங்கன்னா உலக மனநல தினம் அப்படின்ட்டு உலகம் ஃபுல்லா கொண்டாடினாங்க. த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே அப்படின்ட்டு ஒரு டே வச்சு நம்ம அதை நினைவுபடுத்தி எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கோம்னு சிந்திக்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய சூழ்நிலைகள் இருக்கு. மனிதன் பாத்தீங்கன்னா பல்வேறு வகைகள், இந்த வயது குரூப்ன்ட்டு இல்லை, எல்லாத்துக்குமே அந்த ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமனான வேர்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே ஏதாவது ஒரு மன ரீதியா பாதிக்கப்படைஞ்சிருக்கோம். அது உடல் நோயில தொடங்கி பொருளாதார காரணங்களாக இருக்கலாம், உறவுகளால இருக்கலாம், அல்லது சோசியல் மீடியா போன்ற விஷயங்கள்னால நமக்கு மன அழுத்தங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. போதைப் பொருட்கள் பயன்பாடு, தவறான பழக்கங்கள், வாழ்க்கை முறை, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். எவ்வளவோ காரணங்கள் சொல்லலாம். பல வகையான நோய்கள், ஒன்று ரெண்டு இல்லை, நூற்றுக்கணக்கான மனநோய்கள்னால ஒவ்வொருத்தருமே பாதிப்படைஞ்சிருக்கோம். மினிமம் ஒன்றாவது பாதிப்படைஞ்சிருக்கோம், அல்லது சிலருக்கு பல மனநோய்கள் இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது மனிதன் மன இதனாக வாழ முடியாத சூழ்நிலைகள்ல தான் இருக்கிறோம். அப்படி மனிதன் மனதை இதமாக வச்சுக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னா, அதுக்கு மனிதன் அறிவில் முழுமை அடைய வேண்டும். 6வது அறிவு முழுமை பெற வேண்டும். இப்ப 6வது அறிவுல முழுமை அடைஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தா, அல்லது 5வது அறிவிலாவது முழுமை அடைஞ்சிருக்கானா, அதுவே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. 5 அறிவுள்ள விலங்குகள் அதோட அறிவுல முழுமை அடைஞ்சிருக்கு. ஆனா மனிதன் என்ற மனித உருவத்துல இருக்கிறவன் பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல 5 அறிவு படைத்த விலங்கு அளவுக்கு கூட அறிவுல முழுமை அடையாத சூழ்நிலைகள்ல பார்க்க முடியுது. ஏன்னா 5 அறிவு விலங்குகள் வரைக்கும் அது என்னன்னா பசிச்சாதான் சாப்பிடும், இல்லைங்களா? அதுவும் என்ன மாதிரி சாப்பிடும்னா பொருத்தமான உணவுகள் தான் சாப்பிடும். அத நமக்கு இப்ப என்ன பண்றோம், உணவுங்கிற வகையில பசிக்குதா, வேலை இருக்குன்ட்டு அவாய்ட் பண்றோம், அல்லது ஏதாவது டீ குடிக்கிறோம், பேக்கரியில போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பொருத்தம் இல்லாத அந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான இதுகள்லாம் சாப்பிட்றோம். தூக்கம் வந்தா 5 அறிவு வரைக்கும் உள்ளதுகள்லாம் தூங்கும். ஆனா நம்மளால தூங்க முடியுதுங்களா? மல்டி டாஸ்கிங், பல வேலை அழுத்தங்கள் காரணமாக தூக்கம் வந்தாலும் கரெக்டா தூங்க முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் உடலுக்கு நோய் வந்தா விலங்குகள், உயிரினங்கள்லாம் ஓய்வு எடுக்கும். நம்மளால ஓய்வு எடுக்க முடியுதா? ஏதாவது ஒரு மாத்திரையை போட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். நம்ம தண்ணி குடிக்கிறோமா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி தாகம் அடிச்சதுன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, அந்த ஃப்ளேவர்டு கலர் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரியெல்லாம் குடிக்கிறாங்க. தாகம்னா தண்ணி தான் குடிக்கணும். அந்த மாதிரி பொருத்தமில்லாத விஷயங்கள மனிதன் மட்டும் தான் செய்றான். மத்த உயிரினங்கள்லாம் எது பொருத்தமானதோ, எது இது இயற்கையால கொடுக்கப்பட்டதோ அததான் அது கடைப்பிடிக்குது. அப்போ அது 5 அறிவுல அது முழுமையா இருக்கு. நம்ம இன்னும் அதுக்கும் கீழ்நிலையில தான் போயிட்டே இருக்கோம். அப்போ இத எப்படி சரி செய்யறது? 6வது அறிவை எப்படி நம்ம முழுமை அடைவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் போயிரும். அதுக்கு நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பயிற்சிகளும், அவர்களுடைய புத்தகங்களும் நம்ம படிச்சாலே, நம்ம அந்த 6வது அறிவில் முழுமை அடையறக்கு ஒரு வழியாக இருக்கும்.
அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னாலே நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி மனிதன் என்பவன் மனதை வந்து ஒரு இதமாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையில இருக்கணும். இப்போ வந்து தெய்வம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம சப்ஜெக்ட்குள்ள போகலாம். இப்போ தெய்வமும் மனிதனும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமிஜி வந்து மனிதன் அதாவது 2 பேருக்கும் ஒரே தன்மைகள் தான் சொல்லுவாங்க. அன்பும் கருணையும். இப்போ மனிதன் காட் பிளஸ் இம்பியூரிட்டிஸ், அவன் வந்து மேன் அப்படிங்கிறாங்க. கடவுள் கூட களங்கங்கள் சேரும் பொழுது அவன் மனிதனாகிறான். மனிதன் மைனஸ் இம்பியூரிட்டிஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷங்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய களங்கங்களை எல்லாம் களைஞ்சிட்டா நம்மளும் கடவுளாக மாறலாம் அப்படின்ட்டு மகரிஷி கொடுத்துருக்காங்க. இப்போ கடவுள் பத்தி பொது சமூகத்துல பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கு. இப்ப கடவுள்னா யாரு, இறைவன்னா யாரு, சாமி, தெய்வம், கடவுள், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழிபாட்டு முறைகள் கடவுள்லாம் இருக்கு. அப்ப இதுல வந்து இது இந்த சாமி பெருசு, அந்த சாமி பெருசு, இதுக்கு நல்ல பவர் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விவாதங்கள்லாம் நடைபெற்றுட்டு இருக்கு. இப்ப கிராமங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நாங்க வந்து ஒரு 4 கிராமிய சேவை திட்டம் பண்ணியிருக்கோம். அப்ப அங்கெல்லாம் பயிற்சிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சாமி பேர்லயோ, அந்த கோயிலுக்கும் அந்த நெறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த சமூகத்தினர் அங்க வரக்கூடாது, அங்க இருக்கிறவங்க இங்க வரக்கூடாது. வந்தாங்கன்னா ஒரு மாரி பார்க்கறது, அந்த மாரிலாம் இருக்கும். நாங்க பயிற்சி யோகா சொல்லி தர்றதுனால எங்கள எல்லா கோயில்லயும் விடுவாங்க. ஆனா மத்த சமூகத்தினர் வந்து இந்த கோயிலுக்கு வர முடியாது. பயிற்சியெல்லாம் எடுத்து கொஞ்சம் தெளிவானவங்க வந்தாங்கன்னா, அவங்கள வித்தியாசமா பார்க்கறது. அந்த மாதிரி ஒரே ஊரு தான் 4 ஜாதி 4 கோயில். அந்த மாதிரியான நிலைகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிராமத்துல மட்டும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊருக்கும் சரி, இப்ப நடக்கக்கூடிய போர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான போர்கள் வந்து கடவுள் பேரால நடத்தக்கூடிய அந்த மதவாதிகள் செய்யக்கூடியது தான் போர். ஆ பல காலங்கள் தொடங்கி இப்ப நடக்கிற போருக்குமே எது மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளோ, மதமோ இதுதான் காரணமாக இருக்கு. அப்ப இத பத்தின ஒரு தெளிவான புரிதல் மக்கள் கிட்ட இல்ல. அதனால தான் சாமிஜி வந்து நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் குடுக்குறாங்க. இறைவன் அப்படின்னா யாரு? இறைவன் என்பவன் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான். அதுதான் இறை. இறை அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? இப்ப வீட்ல நம்ம இருக்கோம். வீட்ல நெறைய குழந்தை விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுது. வீடு ஃபுல்லா பொம்மையா கிடக்குது. அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க? "ஏன் வீடு ஃபுல்லா இரைச்சு வச்சிருக்க? இரைந்து கிடக்குது ஃபுல்லா ஏகமா. இங்க தான் இல்லன்னு இல்லாத அளவுக்கு எல்லா இடங்களையும் இரைந்து கிடக்கிறதுனால, அத இறைவன் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம்." அப்போ அ கடவுள் அப்படின்னா என்ன? இறைவன் எல்லா இடத்துலயும் நீக்கமற நிறைந்திருந்தாலும், எல்லா ஒவ்வொரு அணுவுகளுக்கு மத்தியிலும் இருக்கிறான். 2 அணுக்களுக்கு இடையேயும் இருப்பதாக மகரிஷி சொல்றாங்க. அப்படி நமக்குள்ள கருமையத்திலயும் அந்த கடவுள் தான் இருக்கான். அந்த கருமையத்துல இருக்கக்கூடிய கடவுளை கடந்து உள் செல்வதற்காக தான் கடவுள் அப்படின்ட்டு நமக்கு குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தெய்வம் அப்படிங்கிற தெய்வ வழிபாடு என்பது, இப்ப இறைவன் என்பது அரூபம். அது வந்து கண்களால் பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயும் நீக்கமற நிறைஞ்சிருக்கு. அது வந்து கண்களுக்கும், புலன்களுக்கும் எட்டாதது இறைவன், இறைத்தன்மை. ஆனா, மக்கள் வந்து அந்த காலத்துல உள்ளவங்க வந்து, அந்த காலத்துல 2 வகையான மார்க்கங்கள பின்பற்றுனாங்க. ஒன்று வந்து பக்தி மார்க்கம், இன்னொன்னு ஞான மார்க்கம். ஸோ ஞான மார்க்கம் என்பது வெ குரு சொல்லக்கூடிய விளக்கங்களை ஏற்று, புரிஞ்சுகிட்டு சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது போதுமானதாக இருந்தது, இந்த ஞான மார்க்கம் என்பது. ஆனா பெரும்பாலான மனிதர்கள் வந்து அறிவில முழுமை அடையாம, அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில இல்லாததுனால, அவங்களுக்கு வந்து இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிற ஒரு மார்க்கம் ஏற்படுத்தப்பட்டது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய அச்ச உணர்வுல இப்ப கற்கால மனிதன்ல இருந்து பார்க்கும் பொழுது, நெறைய பயத்துல வாழ்ந்துட்டு வந்தான். அப்ப வந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை குடுக்குற மாரி ஒரு உருவங்கள கொண்டு வந்தாங்க. பொதுவா தெய்வம் அப்டின்னாலே, அந்த காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க, குல தெய்வம்னு சொல்லுவாங்க, ஊர் தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வங்கள் கையில நெறைய ஆயுதங்கள்லாம் இருக்கும்.
ஈட்டி, கத்தி, கோடாரி இந்த மாதிரி நமக்கு யாராவது வந்தா இந்த சாமி அவங்கள அடிச்சு காப்பாத்திரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கைக்காக நமக்கு நிறைய தெய்வங்கள் குடுத்தாங்க. அது ஆண் தெய்வங்களும் இருக்கும், பெண் தெய்வங்களும் இருக்கும். இப்போ ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பராயன், முனீஸ்வரன், இந்த மாரி மதுரை வீரன், அதுக்கப்புறம் நெறைய பெண் தெய்வங்கள் அம்மன், வீரமாட்சி இந்த மாரி எல்லாம் தெய்வங்கள் கையில ஆயுதங்கள் எல்லாம் குடுத்து, நமக்கு காப்பாத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். ஏன்னா பக்தி மார்க்கம் என்பது நம்பிக்கை. பெரியவங்க சொல்றாங்க, அத கேட்டு நம்பி ஒண்ணும் நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தைரியமா வாழ்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த உருவங்கள். உருவ வழிபாட்டு முறை. இப்ப அது வந்து அந்த காலத்துல இருக்கிறதுனால, இது எல்லாமே ஒரு கற்பனைன்னு சொல்ல முடியாது. சில சில தெய்வங்கள் வாழ்ந்திருக்கலாம். இப்ப கருப்பராயன் இந்த மாரி இதெல்லாம் வந்து அது ஒரு கற்பனை கதையாகவும் இருக்கலாம். எனக்கு தெரியல தெரிஞ்ச வரைக்கும். அல்லது ஒரு உண்மையாகவே வாழ்ந்து அந்த ஊருக்கு காவல் செய்து வந்தவங்களை எல்லாம் அ அசுரர்களை எல்லாம் கொன்னு நன்மை செய்த வாழ்ந்த மனிதர்களாகவும் இருக்கலாம். அல்லது கற்பனையாக சித்தர்களால், மகான்களால் ஏற்படுத்தப்பட்ட உருவங்களா இப்ப லக்ஷ்மி அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு தெய்வீகமான ஒரு தோற்றம், ஒரு இன்முகத்தோடு, நல்ல செல்வ வளங்களையும் குடுக்குற மாதிரியான ஒரு ஒரு ஓவியம். அத பார்க்கும் பொழுது சாமிஜியே சொல்லிடுவாங்க, "எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைத்தாலும், அப்பொருளின் தன்மையாய் நினைப்போரது ஆற்றல் உடலினிலும், அறிவினிலும் மாற்றம் காணும்னு" சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு பொருளாதாரத்துல சிரமம். அப்ப நீ லக்ஷ்மிய போய் கும்பிடு. அந்த உருவத்தையே பார்த்துட்டு இரு. பார்க்கும் பொழுது அந்த அத நெனச்சு நெனச்சு அந்த செல்வங்கள் வருவதாக பாவனை செய்யும் பொழுது அது நடக்கும். இதே படிப்புல உனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா, சரஸ்வதிய கும்பிடு. போன வாரத்துல அந்த நவக்கிரக வழிபாடு இதெல்லாம் நடந்துச்சு இல்லைங்களா? அப்ப அந்த சரஸ்வதிங்கும்போது ஒரு வெண்மையான உடை, கையில புக் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வீணை வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த காலத்துல உள்ள கலைகள பொறுத்து அவங்க குடுத்துருக்காங்க. அந்த காலத்துல ஒரு கலைன்னா ஒரு இசை, அதுல வந்து வீணை ரொம்ப முக்கியமானதுன்ட்டு அத குடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வடிவமைச்சிருந்தாங்கன்னா, கீபோர்டோ இல்ல வேற மாரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் இந்த மாரி தான் உருவங்கள குடுத்துருப்பாங்க. அதே மாரி தான் ஒவ்வொரு உருவங்களும் குடுத்தாங்க. ஒரு சக்தி அப்டின்னா, பராசக்தினா அதுக்கு ஆயுதங்கள், காக்கும் தெய்வம். அப்ப அதுக்கு தேவையான ஆயுதங்கள். இந்த மாரி தான் வந்து தெய்வங்கள அவங்க வந்து குடுத்துருக்காங்க. அத வந்து பார்த்து ஒரு நம்பிக்கை வழியில அவங்க வந்து அத ஃபாலோ பண்ணும்போது பயம் இல்லாம வாழலாம். அப்டிங்கிற மாதிரி குடுத்துருக்காங்க. இப்போ இந்த இறைநிலை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மாதிரியாக த விளங்கியிருக்காங்க. இப்ப முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வேத காலத்துல ஒரு 3 வகையான தத்துவங்கள் குடுத்திருக்காங்க. அதாவது அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் அப்படின்ட்டு ஒரு 3 தத்துவங்கள். 3மே வந்து அந்த உண்மையை உணர்ந்து தான் அவங்க இயற்றியிருக்காங்க. இப்ப வந்து அத்வைதம் என்பது ஆதிசங்கரர் அவர் குடுத்தாரு இல்லைங்களா? அப்ப எல்லாமே பிரம்மம் தான். எ இந்த ஜீவாத்மாவும், பரமாத்மாவும் ஒன்றுதான். எதிலயுமே வேறுபாடே இல்ல. எல்லா இடத்துலயும் நீக்கமற நிறைந்திருக்கிறது இந்த பரமபிதா தான் அப்படிங்கிற ஒரு தத்துவம். அதுக்கப்புறம் ராமானுஜர் துவைதத்துல என்ன சொல்றாரு? அது இல்ல. அது வந்து பிளவுபட்டிருக்கு. ஒன்றில்ல. பிரம்மம், உயிர், உலகம் எல்லாமே வேறு வேறு தன்மைகள், தத்துவங்கள்ன்ட்டு அவர் விளக்குறாரு. அதுவும் உண்மைதான். இதுல எதுவுமே தவறு கிடையாது. எல்லாமே உண்மை. அவங்க உணர்ந்தபடி அவங்க இது பண்ணியிருக்காங்க. விசிஷ்டாத்வைதம்ங்கிறது 2க்கும் இடைப்பட்டது. அது வந்து இதுவும் அது ஒரு மாரி தத்துவங்கள் குடுக்குறாங்க. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம். கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால, அது வந்து துவைதமாவும் பார்க்கலாம், அத்வைதமாவும் பார்க்கலாம். நம்மளுடைய வேதாத்திரிய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அத்வைத கருத்துக்கள் தான். வேதாத்திரியம் சொல்றது, எல்லாம் ஒரு பொருள், எல்லாமே இறைநிலை தான் அப்படிங்கிறது தான் சாமிஜியுடைய கருத்து. அதனால தான் வந்து அந்த இந்த சங்கராச்சாரியார் வந்து ஒரு தடவ சாமிஜிய வந்து சந்திச்சு, அவரு கேட்டிருக்கிறார். இப்ப வந்து ஏன்னா இந்த பிரம்ம ஞானம், இந்த பிரம்ம நிலை விளக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரால் அவங்களுக்காக சொல்லித் தரப்பட்ட மாரி வச்சிருந்தாங்க.
இப்போ குறிப்பா வந்து அவரு வந்து இது சாமிஜியே சொல்லுவாங்க. பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப மகரிஷி வந்து பிரம்ம ஞானம் குடுத்துட்டு ஒரு பயிற்சியில கூட எல்லாத்தையும் பிராமணர்களே வாழ்க வளமுடன்னு சொன்னாங்களாமா. ஏன்னா, அந்த பிரம்மத்தை வந்து பிரம்ம நிலை விளக்கம் என்பது ரொம்ப உயரிய தத்துவம். ரொம்ப உயர்ந்த மக்களுக்காக வச்சிருந்த ஒரு பயிற்சி முறை. அத வந்து மக்கள் சர்வசாதாரணமா எல்லாத்துக்கும் நீங்க எப்படி குடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஆதிசங்கரர் வந்து சாமிஜிட்ட கேட்டிருக்கிறாரு. சாரி ஆதிசங்கர் இல்ல, சங்கராச்சாரியார். அப்போ வந்து அதுவும் நீங்க எப்படி குடுக்கலாம்? ஏன்னா சாமிஜி வந்து பிராமணர் கிடையாது. அவரு வந்து வேற மதத்தினர். நீங்க எப்படி இந்த பிரம்ம ஞானத்தை எல்லா மக்களும் குடுக்கலான்னு கேட்கும்பொழுது, சாமிஜி சொல்றாங்க, யா யார் யாரெல்லாம் இறைவன உணர்றாங்களோ, இந்த பிரம்மத்த உணர்றாங்களோ, அவங்க எல்லாருமே பிரம்ம ஞானிகள் தான் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே குடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி உணராதவர்களுக்கு தான் பக்தி மார்க்கம் அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் யோகங்கள் வந்தது. யோகம் வரும்பொழுது அத 4ஆ இன்னும் பிரிச்சாங்க. பக்தி, பக்தி யோகம், ராஜயோகம், கர்ம யோகம், ஞான யோகம் அப்படின்னு பிரிச்சாங்க. அந்த பக்தி யோகம் என்பது நம்பிக்கையின் வழி பெரியவங்க சொல்றத கேட்டு சின்னவங்க நடக்கிறது அப்படிங்கிற மாரி. ராஜயோகம் அப்படிங்கிறது என்னன்னா, புலன்களை நாம் வந்து நம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை, வாழ்க்கை முறை. அதுதான் நம்ம மனவளக்கலை சொல்லித் தர்றதும் ராஜயோகமும். ராஜயோகமும் அத்வைதமும் இணைந்தது தான் மனவளக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மயோகம் என்பது ஒன்லி சர்வீஸ் டியூட்டி. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள அறம் சார்ந்து அதை செய்தாலே நீங்க முழுமை அடையலாம், இறைநிலை அடையலாம்ங்கிற ஒரு மார்க்கம் தான் கர்மயோக வாழ்க்கை முறை. அடுத்தது ஞான யோகம். ஞான யோகம் என்பது விளக்கத்தின்படி பயிற்சிகள் செய்து மேம்பாடு அடைவது. இந்த மாதிரியாக 4 மார்க்கங்களாக நமக்கு வச்சிருந்தாங்க. இப்ப இப்படியெல்லாம் போயி நம்ம இறைவனை அடையலாம், இறைவனாக மாறலாம் அப்படின்ட்டு தான் நமக்கு பெரியவங்க குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ நம்ம எப்படி தெய்வமாக மாறலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப சிந்திச்சுட்டு நம்ம இத நிறைவு செய்ய இருக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இறைவனுடைய தன்மை என்பது அன்பும், கருணையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அன்பும், கருணையும் நமக்கு இப்போ மனிதனாக வாழ்ந்து தெய்வமாக மாறியவர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. தெய்வம் என்பது உருவ வழிபாடுன்னு சொல்லிட்டோம். அவங்க உருவங்கள் காலங்காலமாக மறையாமலும், அவங்களுடைய செயல்கள நம்ம நினைவுபடுத்திட்டு இருக்கிற மாரி பல பேர் இங்க வந்துட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்கலாம் எத ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னலன் பாராது, பிறர் நலனுக்காக தன்னுடைய எண்ணம், சொல், செயல், ஆற்றல் எல்லாத்தையுமே செலவிடுவது. நமக்கு இதுல எந்த நன்மை இல்லைனாலும் பரவால்ல. மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சிந்திச்சு செயல்படுவாங்க. அந்த அன்பும், கருணையும் வந்து வாயளவுல இல்லாம, அவங்க உள்ளத்திலயும், மனதிலயும் நிரப்பி வச்சிருந்தாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க தான் கடவுளாக மாறியிருக்காங்க. தெய்வங்களாக மாறியிருக்காங்க. இப்ப நம்மகிட்ட இந்த அன்பும், கருணையும் இல்லையா? நம்ம வந்து இந்த நிஷ்காமிய கர்மமாக செயல்படுறது இல்லையா? அப்படின்னா, இருக்கு. ஓரளவுக்கு தான் நம்ம செயல்பட்டா கூட, இன்னும் முழுமையாக இல்ல. இப்போ ஒருத்தர வாழ்த்துறோம். ஒருத்தர்கிட்ட ஏதாவது நம்ம தவறு செஞ்சுட்டோம்னா மன்னிப்பு கேட்கிறோம். அல்லது யாரையாவது நம்ம மன்னிக்கிறோம். இந்த மாரினா கூட, மனதளவுல நம்ம அந்த அன்பும், கருணையும் அங்க செயல்படுதான்னா இல்ல. வாயளவுல தான் பெரும்பாலும் செயல்படுது. சுவாமிஜி சொல்ற மாரி அந்த நடிப்பு சினம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்க உள்ள கோவப்படாதீங்க, வெளியில கோவப்படுற மாரி நடிங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாரி தான் இப்ப நம்ம வந்து யாரையாவது விஷ் பண்றோம்னா, உள்ள விஷ் பண்றதில்ல. வாயளவுல தான் விஷ் பண்றோம். அதுக்கப்புறம் யாராவது ஏதாவது நமக்கு இது ஏதாவது கால் மிதிச்சுட்டாங்க, இல்ல ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா, அ அவங்க சாரி கேட்கும்போது ஓகே அப்படிங்கிறோமே ஒழிய, உள்ளுக்குள்ள அந்த அ வெறுப்பு வந்து உள்ள வச்சிருப்போம். அதே மாரி நம்ம யாருக்காவது துன்பம் செஞ்சுட்டோம், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்னா கூட சாரின்னு வாயளவுல தான் சொல்றோமே ஒழிய, அ ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே வருந்துறதில்ல. அவங்களுக்கு இந்த மாரி பண்ணிட்டோமே! இந்த மாரி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அந்த உள்ளுக்குள்ள அந்த உள்ளத்துல இருந்து எழக்கூடியது தான் உண்மையான அன்பும், கருணையும். அந்த மாதிரி நம்ம மாறிட்டு, நம்மளுடைய செயல்கள் பிறருக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க இது செய்யறதுனால நமக்கு என்ன நன்மைன்னு பார்க்காம, நமக்கு நன்மையோ! இல்லையோ! அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? நம்மளுடைய நேரத்த செலவு பண்ணுவோம். நம்மளுடைய பொருளாதாரத்த செலவு பண்ணுவோம். நம்மளுடைய ஆற்றல், அறிவு எல்லாத்தையும் செலவு பண்ற அளவுக்கு நம்ம இறங்கிட்டோம்னா, உண்மையிலேயே நம்மளும் வந்து
தெய்வ நிலையை அடைய முடியும். அப்படி வாழ்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பல்வேறு மகான்கள், 18 சித்தர்கள், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி சராசரியா மனிதனாக பிறந்து தான் ஏதோ இறை தொண்டு செய்தும், அவர்களுக்கு என்னென்ன முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பிறர் நன்மைக்காக செய்து, இப்போ ஒவ்வொரு கோயில்கள்லயுமே கடவுளாக வணங்கப்படுறோம். அவர் மட்டும் இல்லாம வள்ளுவர் தொடங்கி, இப்போ வள்ளலார், ரமணர், பாரதியார், வேதாத்ரி மகரிஷி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சராசரி மனிதனாக பிறந்து தெய்வ நிலையை அடைந்தவங்க தான். அவங்கள எல்லாம் நம்ம வணங்குறோம். ஏன்னா சாமிஜிக்கு மட்டும்தான் இன்னும் உருவ வழிபாடு இல்ல. இன்னும் சிலை வைக்கல. ஆக்சுவலா நான் வந்து எம்ஆர்சி போயிருந்தேன் போன மாசம். அப்ப பாத்தீங்கன்னா தலைவர் எஸ்கேஎம் ஐயா வந்திருந்தாரு. அப்ப வந்து சாமிஜிக்கு அப்புறம் நம்ம வந்து சிலை வைக்கணும்ட்டு சிலைக்கெல்லாம் அளவெடுக்கிறதுக்கெல்லாம் கூட ஆளை கூட்டிட்டு வந்துட்டாங்களாமா. சாமிஜிக்கு பார்த்து. அப்ப வந்து சாமிஜி சொன்னாங்களாமா, இது வந்து மடம் கிடையாது. இது வந்து ஆன்மீக கல்வி மையம். இங்க வந்து இது வந்து ஒரு குருகுலம் கிடையாது. குருவுக்கு அடுத்தது இன்னொருத்தரு, அவருக்கு கோயில், ஜீவசமாதி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க வேண்டாம். இது வந்து நான் வந்து நம்மள வந்து சுவாமிஜி வந்து நம்ம தான் அவங்களுடைய வாரிசுகள். பல குருமார்களை நான் உருவாக்கியிருக்கிறேன். இது வந்து ஒரு கல்வி, ஆன்மீக கல்வியாக இது உலகம் ஃபுல்லா பரவ வேண்டும் அப்படின்ட்டு தான் சாமிஜி வந்து விருப்பப்பட்டார். இல்லைன்னா இப்ப பொள்ளாச்சி பகுதியில பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கும். நிறைய சித்தர்கள், மகான்கள்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க அன்னதானம் நடக்கும். நிறைய பூஜைகள் நடக்கும். விபூதி, சூடம் இந்த மாதிரி விற்பனைகள் தான் நடக்குமே ஒழிய, அங்க வரக்கூடிய மக்கள் வந்து எப்படி எந்த அளவுக்கு பண்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா தான் இருக்கு. அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படின்ட்டு தான் சாமிஜிக்கு வந்து இன்னும் சிலை வைக்கல. ஆனாலும் அவரும் ஒரு தெய்வம் தான். ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி நிறைய நடமாடும் தெய்வங்களும் இப்ப வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. பிறர் நலனுக்காக உழைத்தவர்கள் வந்து என்றுமே இந்த காலத்தால அழியாம நிலைச்சு நிற்பாங்க. அந்த மாதிரி நாமும் நம்மளுடைய செயல்களை நிஷ்காமிய கர்மமாக மாற்றிக்கொண்டு நம் உள்ளத்தில் அன்பும் கருணையும் வளர்த்து கொண்டு நாமும் தெய்வமாகலாம் என்று கூறி இந்த நல்லதொரு சிந்தனை அளிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.